டாக்டர் ஜூன் மெக்கரேல் அப்படிங்கிற பெயர் ஒரு பிரபலமில்லாததா இருக்கலாம். ஆனா இந்த நபர் ஒரு போராடி பெற்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஜூன் அவர்கள் ஒரு முறை ஒரு தெருவில் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார். அவ்வாறு போகும்போது ஒரு இடத்துல ஒரு நீண்ட குழி கோடு போல இருக்கு. அந்த சாலையில போற மக்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கு வரிசையில ஒருத்தர் பின் ஒருத்தர் வரிசையா போயிட்டு இருக்காங்க. அந்த நடுவுல போனா அந்த பள்ளத்துல இறங்கிடும் கார் அப்படிங்கறதுனால ஒரு பக்கமா ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிறார் இந்த ஜூன் அவர்கள். எது பக்கத்துல வரவங்களும் ஒரு ஓரமாவே வந்துகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த அந்த ஜூனுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம நடுவுல ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா மக்கள் இந்த மாதிரி ஒரு பக்கமா ஒழுங்கா போவாங்க, விபத்துகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் இந்த ஐடியாவை பல நபர்கள் கிட்ட போய் சொல்றாரு. போக்குவரத்து துறையிலையும் போய் பேசுறாரு. ஆனாலும் எந்த பலனும் இல்லை. இறுதியா கலிபோர்னியால ஒரு நாள் இவரோட இந்த யோசனையை அங்கீகரிச்சு அந்த சாலைகளுக்கு நடுவே ஒரு வெள்ளை கோடு போடுறாங்க. ஆமாங்க, அந்த வருடம் அதிசயம். நிறைய விபத்துகள் குறைந்திருந்தது. இது நடந்தது 1924 வருடம் கலிபோர்னியால அமெரிக்கால நடந்தது. அவர் போராடி பெற்ற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற அந்த வெள்ளைக்கோடு சாலைகளுக்கு நடுவே. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடுற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உண்மை சம்பவம் தான் இந்த நிகழ்வு. ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில எதுவும் எளிதா கிடைக்காது. எளிதா கிடைக்கிற எதுவுமே நீடிச்சு நிலைக்காது. போராடி வெற்றி பெறும்போது அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.